இந்த மாதிரி ஒரு தடவை டெசர்ட் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம சேனல் ஆசிகாஸ் கிச்சனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு ஜஸ்ட்டு மூணு இன்க்ரீடியன்ட் தாங்க தேவை. ஒன்றுமில்ல, 1 டம்ளர் பால், 1/4 டம்ளர் கஸ்டர்ட் பவுடர், 1/4 டம்ளர் சுகர் இருந்தாவே போதும். பக்காவாக நம்ம கஸ்டர்ட் டெசர்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு பேனில் 1 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். பாலை நல்லா கிண்டிக்கோங்க. பால் நல்லா காஞ்சி அது நல்லா நுரக்குட்டி வரணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. பால் இந்த மாதிரி நல்லா கொதி வர டைமில் ஒரு சைடு நம்ம எடுத்து வச்சுருக்க கஸ்டர்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா அதை கிண்டிக்கோங்க. கிண்டி தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அந்த எடுத்து வச்சுருக்க பாலோடு இதை சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பால் இருக்கு இல்லையா, அது நான் 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். அது 3/4 டம்ளர் வர்ற டைமில் இந்த கஸ்டர்ட் க்ரீம் இருக்குல்ல, அதை தூக்கி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அப்படியே சேர்த்துட்டு அதில் நம்ம 1/4 டம்ளர் சுகர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டும் போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சு கிண்டுங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம சேர்த்துருக்க கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒட்டிக்கிறோம். நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து சுகரோடு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விடுங்க. ஜஸ்ட்டு 1/4 மணி நேரத்தில் இதை செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா அப்படி கிண்டினீங்கன்னா நல்லா அப்படி எல்லாம் அப்படி மெல்ட் ஆகி இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நல்லா கட்டிப்படாமல் கிண்டிக்கோங்க. அப்படி கட்டிப்பட்டுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீக்கர் இருந்துச்சுன்னா வச்சு 2 அடி அடிச்சிடுங்க. இல்லைனா மிக்சியில் போட்டு 2 அடி அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு திருப்பி ஒரு கேஸில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னா ஃபீல் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி 2 அடி மிக்சிலேயோ இல்லைன்னா பீக்கர் வச்சு அடிச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து எண்ணெய் தடவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு சுட சுட இருக்கிறத தூக்கி அப்படியே இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தூக்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். நல்லா சில்லுன்னு எடுத்து சர்வ் பண்ணும் போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் செஞ்சு நான் எடுத்திருக்கேன் ஃப்ரிட்ஜில் இருந்து. இப்போ ஒரு கத்தி வச்சு நல்லா 4 சைடும் எல்லா சைடும் வந்து அப்படியே எடுத்து மட்டும் விடுங்க. நம்ம ஆல்ரெடி எண்ணெய் வேறு போட்டிருக்கோம், இருந்தாலும் எடுத்து விட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். நமக்கு அப்படியே ஷேப் வர்றதுக்காக பார்க்கவே அப்படியே அழகாக இருக்கும், ஜெல்லி மாதிரி. இப்போ நான் பாருங்கள் அப்படியே திருப்பி அதை